சிவானந்தா அண்ட் வேதா தியானபீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு பக்தி மார்க்கம் என்றால் என்ன, ஞான மார்க்கம் என்றால் என்ன. இந்த தலைப்பிலே நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். பக்தி மார்க்கம் என்றால் நாம் கோயிலுக்கு சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து இது போன்ற ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு சென்று நாம் வணங்கிவிட்டு வருவது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்திலே ஈடுபடுகின்ற அன்பர்கள் எந்த பழக்கத்தின் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஞான மார்க்கத்தில் வந்த பின்பு நாம் பழக்க வழக்கம் சரியாக இருக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் எந்த செயலை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், பக்தி மார்க்கத்திலே இருந்து கொள்ளலாம். அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை, வரவும் வராது. ஆனால் ஞான மார்க்கம் என்று வந்த பின்பு ஞான மார்க்கம் என்றால் என்ன என்று முதலில் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஞான மார்க்கம் என்றால் தவம், தியானம் போன்ற பயிற்சி முறைகளிலே ஈடுபடுவது ஞான மார்க்கம். ஆசனம், பிராணாயாமம் இது போன்ற பயிற்சி முறைகளில் ஈடுபடுவது ஞான மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு வந்த பின்பு நாம் ஒழுக்கமான பழக்க வழக்கங்களில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் நிறைய பாதிப்புகள் அடைக்கூடும். ஞான மார்க்கத்துக்கு வந்த பின்பு ஒருவர் மது அருந்துவாராயானால் அவருக்கு மூளை நரம்பு பாதிப்பு அடையும். ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு ஒருவர் புகை பிடிப்பாரையானால் அவர் மூளைக்கும் புகை சென்றடையும். ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு ஒருவர் புலால் உணவு உண்ணுவாரையானால் அவருக்கு தவம் கை கூடாது. இதை அத்தனையும் கடந்த பின்பு நாம் ஞான மார்க்கத்திலே நீடித்தால் அடுத்து ஒரு சோதனையாக நமக்கு இறைநிலை வைக்கும். அதிலே முதல் சோதனை, நண்பர்கள் மூலமாக நீ ஏன் இந்த பாதையில் இருக்கின்றாய், தவம் தியானம் என்று போகின்றாய் என்று நம் நண்பர்கள் நம்மை அந்த பாதையில் பயணிக்க விடாதபடி செய்வார்கள். அதையும் தாண்டி நாம் அந்த பாதையிலே செல்லும் பொழுது அடுத்து உறவினர்கள் வருவார்கள். ஏன் இந்த வயதில் தியானம் தவம் என்று போகிறாய் அப்படி என்று சொல்லி ஒரு சோதனை நடக்கும். அந்த சோதனையும் கடந்து நாம் பயணிக்கும் பொழுது பிள்ளைகள், மனைவி இது போன்ற நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஞானப்பாதையை நாம் செல்ல விடாதபடி சோதனைகள் நடக்கும். அதையும் தாண்டி நாம் பயணிக்கும் பொழுது இறைநிலை கடைசியாக ஒரு சோதனை வைக்கும். அந்த சோதனை கடப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். ஞானப்பாதையில் உள்ளவர்களுக்கு இறைநிலை கடைசியாக வைக்கும் சோதனை ஒரு பெண்ணை வைத்து ஒரு சோதனை வைக்கும். அந்த சோதனையில் ஜெயிப்பது என்பது அரிதினும் அரிது. இறைநிலை கடைசியாக ஒரு பெண்ணை வைத்து ஒரு சோதனை நடத்தும். தவத்திலே தனி ஒரு சொர்க்கலோகத்தையே உருவாக்கி காட்டிய விஸ்வாமித்திரர் கூட இந்த சோதனையில் தோற்ற வரலாறு நாம் படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், படத்திலே பார்த்திருப்போம். இறைநிலை இறுதியாக வைக்கின்ற அந்த பெண் சோதனையை நாம் ஜெயிக்கும் போது அப்பொழுது நமக்கு வானுலகம் வழி திறக்கும். அந்த வகையிலே பக்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு எந்த பழக்க வழக்கத்தில் வேண்டுமானாலும் நாம் இருந்து கொள்ளலாம். ஆனால் ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த வகையிலே நாம் அனைவரும் ஞானப்பாதையில் சென்று வானுலகம் நமக்காக வழி திறக்கும்படி நடந்து கொள்வோம். அதுக்கான முயற்சியில் நாம் ஈடுபடுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.